ஹாய் வெல்கம் டு G3 பிரைடல் அண்ட் பியூட்டி ஸ்டுடியோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த லுக்கை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஃபுல்லாக விசிட் பண்ணுங்கள். டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், ஐ கேரண்டி. நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பேஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாங்க, பேபியோட வெட் வைப்ஸு, ஃபேஷியல் வெட் வைப்ஸ் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து சேஃப் தான். நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு மேலேயும் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். நம்ம மாடல் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆனாலுமே நம்ம வந்து வெட் வைப்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரைடல் மேக்கப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வெட் வைப்ஸ் வச்சு நீங்கள் ஒரு க்ளீன் பண்ணிவிடுங்க. ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னில் மட்டும் நீங்கள் வெட் வைப்ஸ் போட வேண்டாம். நீங்கள் ஃபேஷியல் கிளென்சர் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக அது போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கிளென்சர் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேக்கப்கே. நீங்கள் கிளென்ஸ் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மேக்கப்பும் நல்லா வரும் உங்களுக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்க லென்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பியூர் ஹேசல் வைக்கனாலும் வைக்கலாம். நம்ம மோஸ்ட்டாக சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரே நல்லாயிருக்கும், இல்லைனா பியூர் ஹேசல் நல்லாயிருக்கும். ஸோ சவுத் இந்தியன் பிரைட் வந்தாலும் நீங்கள் கண்ணை மூடி இந்த ரெண்டு ஷேடுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், பியூர் ஹேசல் அண்ட் க்ரே. ப்ராடக்டோட எல்லா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை அப்புறமா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து எப்போவுமே கையில் தான் வைப்பேன் நான். உங்களுக்கு வந்து அந்த டியூசர் மாதிரி இருக்குது, நீங்கள் அதில் கூட வைக்கலாம். பட் கையில் வைக்கிறது சேஃப் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து எப்பவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் ஆப்வியஸ்லி. ஸோ கண்டிப்பாக அது ஹைஜீனாக தான் இருக்கும். சில பேர் என்னோடய இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கையில் வைக்கிறது அன்சேஃப், அது ஹைஜீனிக் கிடையாது அப்படின்ட்டு. நம்ம எப்போவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வைக்க போகிறோம், அதனால அது சேஃப் தான். ஸோ டியூசரில் என்னால் எவ்வளோ டெப்த்துக்கு போக முடியும்னு தெரியாது, பட் கையில் வந்து நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி என்னால் அதை வைக்க முடியும். ஏன்னா நான் இப்போ பர்சனலாக நான் வந்து லென்ஸ் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ எனக்கு வந்து எப்படி வைக்கணும், எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ அதனால் நான் கையிலேயே ப்ராப்பராக வச்சுடுவேன். ஸோ உங்களுக்கு அதை வைக்க தெரியலனா நீங்கள் வேணால் அந்த டியூசர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாரோட ஸ்கின் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அண்ட் சென்டர் பார்ட் வந்து ஆயிலி. ஸோ நம்ம வந்து ஆயில் காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து டி ஆல்பாவோட சீரம் ஸ்ப்ரே நான் வந்து அப்ளை பண்ணி நம்ம நல்லா கையில் டேப் பண்ணிட்டோம்னா அது ஸ்கின்னில் நல்லா கொஞ்சம் அப்சார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், அது வந்து எம்ப்ராலிஸோட மாய்ஸ்சரைசர் நான் எடுத்து நல்லா வந்து கையில் மசாஜ் பண்ணுறேன். ஓவர் ஹைட்ரேட்டும் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் பண்ணாமல் ஓரளவுக்கு நம்ம மீடியமாக வச்சோன்னா பேஸ் நல்லா உட்காரும். ஸோ ரொம்ப ஓவராகவும் போட்டிங்கன்னா நம்மளோட பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். ஸோ அவங்க சைட்ஸ் எல்லாமே ட்ரையாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நோஸ் ஏரியா அண்ட் ஃபோர்ஹெட் ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டு மாய்ஸ்சரைசர் போடாமல் நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம அளவு குவான்டிட்டி நம்ம பார்த்து போட்டோம்னா அது பர்ஃபெக்டாக வரும். ஸோ அண்டர் ஐ க்ரீம் நம்ம தனியாக போடணும் அவசியமே இல்லை. இதுவே நம்ம அண்டர் ஐஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அண்டர் ஐஸ் ரொம்ப சிவியராக ட்ரையாக இருக்குன்னா அப்போது நீங்கள் அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ஒரு க்ரீமே நம்மளுக்கு போதும். ஸோ நல்லா மசாஜ் கொடுத்திங்கன்னா நம்ம கையோட ஹீட்டுக்கு அது நல்லா ஸ்கின்னுக்குள்ளே போய் பெனிட்ரேட் ஆகும். ஐக்கு வந்து அவங்களோட ஒரு 2 ஷேட்ஸ் லைட்டர் ஷேடை வந்து அப்ளை பண்ணி கன்சீல் பண்ணுறேன். இதுக்குன்னு தனி கன்சீலர் கரெக்டர் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் க்ரீம் கன்சீலர் டர்மாவோடது இல்லை மேக்கோடது நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் பவுடர் மாதிரி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் உங்களோட ஐ மேக்கப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது க்ரீமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் போடுற அந்த பவுடர் ஐ ஷேடோஸ்லாம் நல்லா கேட்ச் பண்ணிக்கும். இன்னும் நல்லா உங்களோட ஐ மேக்கப் வந்து வைப்ரண்ட்டாக தெரியும். நீங்கள் வந்து லிக்விடும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரீம் கன்சீலர்ஸும் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ரெண்டுமே கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப போல்டாக வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் நியூட்ரல் சட்டில் அந்த மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற பேலட் பார்த்திங்கன்னா ஹுடா பியூட்டியோடது நாட்டி பேலட். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷேட்ஸு, வார்ம் ஷேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட ஷிம்மர்ஸுமே வந்து ரொம்ப ஓவராக அடிக்காத மாதிரி தான் இருக்கும். என்னோடய பிளெண்டிங்லாம் பார்த்திங்கன்னா எப்படி எல்லாமே வந்து கார்னர்ஸில் தான் வைக்கிறேன். ஸோ எல்லாமே நான் வந்து சட்டில் கலர்ஸு, வார்ம் ப்ரௌன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கலர்ஸு ஆனால் அதெல்லாம் நான் வந்து போகவே இல்லை. ஸோ இப்போ எல்லா ப்ரைடே பார்த்திங்கன்னா சட்டில் மேக்கப்பு, நார்மல் மேக்கப் அந்த மாதிரி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஐ மேக்கப் இருக்கணும், பட் வந்து ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த லுக்கை நம்ம வந்து டெமோ பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கார்னர்ஸ், அவுட்டர் கார்னர் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அகெயின் அந்த அவுட்டர் கார்னரில் வி ஏரியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வந்து ஷேடை வந்து கிரேடியேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். லைட் ஒரு ப்ரௌன் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ரௌனில் லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன், டீப் ப்ரௌன் அந்த மாதிரி நம்ம எடுத்து கிரேடேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பிங்க் எடுத்தாலுமே அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ நான் லைட் டார்க் அது மாதிரி எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஷிம்மர்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அது பேலட்டே இருக்க ஒரு லைட்டர் ஷிம்மர், கொஞ்சம் கூல் டவுன் ஷிம்மர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து ஹேண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கையிலேயே போடலாம். சில ஷிம்மர்ஸ் வந்து நம்ம கையில் தான் போடணும், சிலது வந்து நம்ம ப்ரஷ் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த பேலட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும்.
ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற பிக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த பிக்மெண்ட்லேயே வந்து ஷிம்மர்ஸ்லேயே வந்து நான் வந்து கொஞ்சம் கிரேடேஷன் கொடுக்குறேன். ஐ மீன் லைக் கொஞ்சம் டார்க் ஷிம்மர்ஸ் அண்ட் லைட் ஷிம்மர்ஸ் அந்த மாதிரி. ஸோ கொடுக்கும்போது ஒரே கலர் மாதிரி அடிக்கிற மாதிரி தெரியாது. ஸோ ஒரு ட்ரான்சிஷன், ஒரு சாஃப்ட் ட்ரான்சிஷன் மாதிரி இருக்கும். ஸோ மேக்கப் வந்து சட்டில் தான், பட் அது ஒரு தனி லுக் மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கீழேயும் காஜல் கொடுத்துடும், டைட் லைன்லேயும் ஒரு காஜல் கொடுத்துடலாம். இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா ஐ இன்னும் நல்லா என்ஹான்சிங்காக தெரியும். அண்ட் மேலேயும் நம்ம வந்து அதே காஜல் மாஸோட காஜல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்மச் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே விங் லைனர் மாதிரிலாம் எதுவுமே நான் வைக்கல. இதுலேயே நான் ஸ்மச் பண்ணி அப்படியே நான் விங் மாதிரி கொண்டு போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த காஜலை ஸ்மச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க டார்க் ப்ரௌன், அதே பேலட்டில் இருக்க டார்க் ப்ரௌன் எடுத்து நம்ம வந்து அதை ஸ்மச் பண்ணுறோம். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பிளாக்ல பண்ணக்கூடாது. டார்க் ப்ரௌன் போய் அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் டச் பண்ணலாம். ரொம்ப பிளாக் போட்டிங்கன்னா ஆடாக தெரியும். ஸோ நீங்கள் டார்க் ப்ரௌன், டீப் ப்ரௌன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் அழகாக தெரியும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஐ மேக்கப் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இருக்க எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் வைப் அப் பண்ணிக்கலாம். லேஷ் கர்லர் வச்சுட்டு நம்ம வந்து லேஷ் நம்ம நல்லா கேர்ல் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா கேர்ல் பண்ணணும். என்ன ஆகும்னா நம்ம லேஷ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா லிஃப்டிங்காக இருக்கும் நம்மளோட ஐ மேக்கப் எல்லாமே. சில பேருக்கு பார்த்திங்கன்னா லேஷ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கீழே இறங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம லேஷ்க்கு எல்லாமே நம்ம வந்து இது மாதிரி கேர்ல் கொடுத்தோம்னா நல்லா லிஃப்டிங்காக இருக்கும். நான் லேஷ் வந்து ரொம்ப நேச்சுரல் லேஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹெவி கிடையாது. க்ளூ வந்து பிஎஸ்சியோட லேஷ் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரல் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் அவுட்டர் கார்னர், அதுக்கப்புறம் இன்னர் கார்னர். ஸோ நான் லேஷ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அடிக்கடி நான் வந்து தூக்கி தூக்கி விடுவேன். அப்போ தான் வந்து லேஷ் வந்து நல்லா லிஃப்டிங்காகவே இருக்கும், கீழே இறங்கியிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ நீங்களுமே எப்பவுமே ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் தூக்கி தூக்கி விடுங்க. அண்ட் அப்போவே நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள் க்ளூ எங்கேயாச்சும் கீழே இருக்கா, லேஷில் எங்கேயாச்சும் ஸ்டிக்காக இருக்கா இல்லையான்னு அப்படி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோடய வே வந்து இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா உங்களோட லேஷ் வந்து லிஃப்டிங்காகவே இருக்கும். லிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து லிப் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். நாய்க்கோடது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன். ஸோ நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வைப் அப் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேஸ் முடிகிற வரைக்கும் இந்த லிப் ஆயில் வந்து நல்லா ஹைட்ரேட் கொடுக்கும். பேஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணியிருக்கேன், டம்மாவோடது. இது வந்து நான் ஒரு 3 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் அண்ட் அவங்களோட ஒரு ஷேட் டீப்பர் அண்ட் ஒரு ஷேட் வந்து அவங்க எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி ஷேடை மிக்ஸ் பண்ணி எந்த ஏரியாவுக்கு என்ன ஷேடு வேணுமோ அதுக்கு தான் நான் வந்து மேட்ச் பண்ணுறேன். அவங்க ஃபேஸில் வந்து பிக்மெண்ட் கிடையாது, டிஸ்கலரேஷன் மட்டும்தான். ஒரு பார்ட் வந்து வேறு கலரில் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஈவன் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் ஷேடுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு போய்டுவோம். ஸோ எல்லாருக்குமே ஆரஞ்ச் கரெக்டர் போடணும்னு நெசசிட்டி கிடையாது. அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் டர்மாவோட சென்னை பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே பேலட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ரொம்ப அடிக்காத மாதிரி நீங்கள் அதுக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா எஸ்டலோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாஸும் போகலாம். இவங்களோட ஷேடு வந்து நான் 3W அண்ட் 4W மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சேம் சொன்ன மாதிரி டிஸ்கலரேஷன்ஸ் அங்கங்கே ஒரு கலர் இருக்கிறதுனால நம்ம 2 ஷேட்ஸுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ப்ளஷில் லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். பட் நான் வந்து எப்பயுமே பிளெண்ட் பண்ணும்போது ரைட்லேருந்து லெஃப்ட் வருவேன். ஸோ பிளெண்டிங் வந்து ஒரு பார்ட்டாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும் எங்கே விட்டுருக்கீங்க, எங்கே பிளெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் வந்து பிஎஸ்சியோட ப்ரஷ்ஷு. ஸோ இதில் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக என்னால் வந்து பிளெண்ட் பண்ண முடியும் அண்ட் ஒரே டைமில் அதிகமான கவரேஜும் நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம லைக் ஃபேஸ் சீக்கிரமாக கவர் பண்ணால் நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு எப்பவுமே பியூட்டி பிளெண்டர் நான் போட மாட்டேன். பிகாஸ் எனக்கு கவரேஜ் தேவை அப்படிங்கும்போது நான் ப்ரஷ் எடுப்பேன். எனக்கு எங்கே கவரேஜ் தேவையில்லையோ அங்கே நான் பியூட்டி பிளெண்டர் எடுப்பேன். ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் போடுறது பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ளாலஸாக, எவ்வளோ சாஃப்டாக, அதாவது பிளெண்டாக இருக்குது நம்மளோட ஃபேஸு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுறோம். இந்த ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து ரேர் பியூட்டியோட ப்ளஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லிக்விட் ப்ளஷ் கொஞ்சம் டூவியாக இருக்கும். இது வந்து அவங்களோட ஆப்பிள் ஆஃப் சீக்ஸை நான் வந்து லிஃப்டிங் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபென்டி பியூட்டியோட கான்டோர் ஸ்டிக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு அந்த எக்ஸஸ் ஃபேட் தெரியுதோ அதை நம்ம கட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ அது பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இவங்களோட ஃபோர்ஹெட்டில் ஆல்ரெடி நான் வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்ஹெட்டில் நான் யூஸ் பண்ண போகிறது ஏன்னா சுட்டி போட போகிறோம். ஸோ இவங்க ஜாமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக போதும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கலாம். நல்லா ஸ்கின்னில் மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம பிளெண்ட் கொடுத்துப்போம். ரொம்ப டார்க்கு ப்ரௌன் எடுக்காமல் கொஞ்சம் மீடியமாக எடுத்துருக்கேன் நான் ப்ரௌன். ஓகேங்களா? ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுறேன்.
உங்களுக்கும் நம்ம 3 டேஸ் 15 டேஸ் மாஸ்டர் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுமா மறக்காமல் கீழே நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளோட 3 டேஸ் மாஸ்டர் கிளாஸோட ஒரு அவுட்புட் தான் உங்களுக்கு நான் வீடியோ இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்சிலர் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம கான்டோர் ப்ளஷ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஃபேஸு. அதுக்காக நம்ம 2 ஃபேஸோட சேம் 2 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் கன்சிலர். பட் 2 ஷேட் லைட்டர். லைக் என்ன பார்ட்ஸ் வந்து ஹை ஃபேஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் நம்ம ஃபேஸோட கொஞ்சம் எடுத்து வரும் வெளியில். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த லைட்டர் ஷேட் அப்ளை பண்ணோன்னா ஒரு ஃபேஸ் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா பியூட்டி பிளெண்டரில் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிளெண்டிங் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணும். நீங்கள் தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ எப்பவுமே நீங்கள் ஹைலைட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ஷேட் லைட்டர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 1 ஷேட் லைட்டர் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் பிரைட்டர் பண்ண வேண்டாம். நான் ரொம்ப ஜென்டலாக டேப் பண்ணி தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர் ப்ரெஷர் பண்ணிங்கனாலும் அடியில் இருக்க பேஸ் மூவ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சென்டர் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ வந்து அண்டர் ஐஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் லிஃப்டிங் மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேட் அப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் கார்னர்ஸில் லைட்டர் ஷேட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி லிஃப்டிங் பொசிஷன்லேயே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து லிஃப்டடாக தெரியும். ரொம்ப ரவுண்டாக சப்பியாக எல்லாமே கொஞ்சம் லிஃப்டடாக தெரியும். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நல்லா டேப் பண்ணி அதே இடத்துல நீங்கள் பிளெண்ட் பண்ணிட்டுருங்க. எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கலாம். டிஷ்யூவில் நீங்கள் வைப் பண்ணி நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நல்லா மேக்கப் வந்து லாக் ஆகுறதுக்காக நான் வந்து பஃப்பில் வந்து பவுடரை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இங்கே லாரா மர்சியரோட பவுடர் எடுத்து நான் நல்லா டேப் பண்ணி உட்கார வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஷைனுமே போய் நல்லா ஃபேஸ் வந்து மேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஷைன் வந்து திரும்பி வந்துடும். நெக்குக்கு நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணுறேன். ஸோ டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் ஆகும், சேவ் ஆகும். இந்த பவுடர் நீங்கள் இப்போவே டஸ்ட் ஆஃப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸுக்கு வந்து நான் ஒரு என்ஹான்ஸ் கொடுக்கறதுக்காக ஒன்ஸ் நம்ம வந்து லிக்விட் க்ரீம்லேயும் பண்ணிட்டோம், இப்போ வந்து நம்ம பவுடர்லேயும் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு டீப் கான்டர் மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரான்சிங் எஃபெக்ட், ஒரு சன்கிஸ்ட் எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ 2 சைடுமே நான் வந்து அந்த ஜாஸு அண்ட் நோஸ் ஏரியா கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு சன்கிஸ்ட் லுக் மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரான்சர் அப்ளை பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து டீப் கான்டர் பிடிக்காது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து வார்ம் டோனில் நம்ம வந்து ஒரு ப்ரான்சர் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு டெப்த்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்லா உயிர் வர்றதுக்கு, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு அந்த ஃபேஸில் நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் கான்டோரிங் நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பிங்க் டோன் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ரஷ்ஷை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஷ் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டருக்கு வந்து நான் பெக்காவோட ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் ஃபேன் ப்ரஷ் எடுத்து நான் வந்து நல்லா ஒரு வைப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கின்குள்ளேருந்து அது ஒரு ரேடியன்ட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப ஓவராக இல்லாமல் லைக் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ஹான்சிங்காக தெரியும். அண்ட் லிப்ஸுக்கு வந்து நான் மார்ஸோட லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் க்ரீமியாகவும் கூட. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரே கோலில் நான் போகாமல் கொஞ்சமாக நான் அதை ட்ராப் பண்ணுறேன். லைக் ஹாஃபாக நீங்கள் கொஞ்சமாக ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு டிஃபைன் கிடைக்கும், அந்த லிப்ஸுக்கு ஒரு டிஃபைன் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்கள், ஒரே கோலில் போகாமல் அதோட டெப்த்து கிடைக்கும் அந்த லிப்ஸுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து க்ரீம் லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் லிப் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம லிக்விட் லிப்ஸ்டிக் அது மாதிரி அப்ளை பண்ணாமல் நம்ம கொஞ்சம் க்ரீமி பேஸ் போய்க்கலாம். ஸோ இது வந்து பேலட் பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட லிப் பேலட் ஐ திங்க். ஸோ அதுலேருந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பிங்க்கு, எல்லா பிரைட்ஸ்மேடுக்கு எல்லாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகான இந்த பிங்க் ஷேட் இது. ஸோ ஒன்ஸ் இதை நான் வந்து இதெல்லாம் டேப் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மேபிலோட லிப் க்ளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, பிக்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நல்லா ஒரு ஜூஸியான லிப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இது மாதிரி நீங்கள் லிப் க்ளாஸ் வந்து நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மேபிலினோட எல்லா லிப் க்ளாஸுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லா ஷேடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 4 ஷேட் 5 ஷேட்ஸ் நான் வச்சுருக்கேன். அதில் பெஸ்ட்டு எனக்கு பிடிச்சது இந்த ஷேடு மட்டும்தான். இது நல்லாவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஜல் வந்து ஃபுல்லாக போடாமல் 3/4 மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஐ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தெரியக்கூடாது, ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்காக நான் 3/4 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஐஸ் எவ்வளோ நல்லா பெருசாக எடுத்து கொடுக்குது, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து கொஞ்சம் ஸ்மட்ஜ் அவுட் பண்ணிங்கன்னா ஐ மேக்கப் வந்து ஒரு ஓவராலாக ஒரு லுக் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் நம்மளோட போன்லேயும் நம்ம ஹைலைட் அப்ளை பண்ணிட்டோம்.
அண்ட் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அதை ஹைலைட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் ஓவராலாக ஒரு மேக்கப்பில் நல்ல ஒரு என்ஹான்சிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐப்ரோவுக்கு வந்து நான் வந்து பொமேடு யூஸ் பண்ணுறேன். ஸோ பொமேட் ரொம்ப அதிகமாக எடுக்காமல் எங்கெங்கே எனக்கு ஃபில்லிங் தேவையோ அங்கங்கே மட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ ஓவர் ரொம்ப திக்காக ட்ரா பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களோட விஷ் தான். ஸோ கிளைண்ட் வந்து இன்கேஸ் ஃபுல் ப்ரோ கேட்குறாங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணலாம். ரொம்ப செட்டிலாக கேட்குறாங்க போது நீங்கள் ஃபில் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வாமையோட ப்ரஷஸ் அண்ட் சிலது வந்து பிஎஸ்சி அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன் பிராண்டோடது. அண்ட் இந்த மஸ்கராவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நேம் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பெரிய வேண்ட் இருக்குது அண்ட் சின்ன வேண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லோவர் லேஷ்க்குலாம் நீங்கள் இதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ப்ராம்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ என்னோடய மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ லைனர் வந்து எப்போவுமே நான் லாஸ்ட்டாக நான் அப்ளை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா மேலே இது போய் ஸ்டிக் ஆகிடும். அண்டு எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படின்னா எல்லா மேக்கப் முடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டாக தான் எப்போவுமே கொடுப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்மோக் அவுட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு அது ஆல்ரெடி கைட்லைன் கொடுத்துருக்கு விங்கு. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் அந்த லேஷ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குமே நம்மளுக்கு அவரோட ஸ்கின்னுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயும் கொடுத்துட்டா நம்மளோட மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இல்லை நீங்கள் ப்ரைடாக இருக்கீங்க, உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ளாலஸ் ஒரு ஃபினிஷ் வேணும்னா கண்டிப்பாக எங்கள் G3 பிரைடலுக்கு வாங்க, கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.